நம்மை பார்க்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். நம்முடைய நடை உடை பாவனைகள், நீங்கள் காரியங்களை கையாளுகிற விதங்கள், நீங்கள் கிறிஸ்தவரா என்று கேட்கிற அளவுக்கு உங்களுடைய முகத்தில் தெய்வீக பிரசன்னம் இருக்க வேண்டும். சின்ன சின்ன காரியங்களை கூட தேவனுக்கு விட்டு கொடுக்காத மக்கள் இந்த உலகத்தில் விசுவாசிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது தவறு என்பது உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். இந்த ரெண்டு நடுவில் இருக்கும்போது சில நேரங்களில் முடிவு ஆபத்தமாய் முடியும். ஏனென்றால் நான் உங்களை அறியேன் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தில் போய் நிற்கக்கூடிய ஒரு விசித்திரமான விசுவாச கூட்டமாக நாம் இருக்காதபடி, என் பிதாவினால் ஆசிரியக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக நியமிக்கப்பட்ட இடத்துக்கு வாருங்கள் சொல்லி உங்கள் முதுகை தட்டி, உங்களுக்கு எவ்வளவோ வாய்ப்புகள் வசதிகள் இருந்த வேளையிலையும், எவ்வளவோ சொத்து சுகங்கள்லாம் கொடுத்திருந்த வேளையிலையும் நீங்கள் ஒன்றையும் குறித்து பெருமை பாராட்டாதபடி, நீங்கள் உங்களை தாழ்மைக்கு ஒப்பு கொடுத்து தேவனுடைய பிள்ளைகளாக உங்களை பிள்ளையாக நீங்கள் ரூபகாரம் பண்ணதுனால, உங்களுடைய நடை உடை பாவனைகளினாலே, உங்களுடைய முகத்தை சவரம் பண்ணுகிற விதத்தில், உங்களை முடியை வளர்க்கிற விஷயத்தில், எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு நியாயமாய் சந்தோஷமாய் தென்பட்ட காரியங்களை எனக்காக தியாகம் பண்ணதுனால, என் பிதாவினால் அழைக்கப்பட்டவர்களே, என்னுடைய பிள்ளைகளே, வாருங்கள், உங்களுக்காக நான் நியமித்திருக்கிற மேன்மையான இடத்துக்கு வாருங்கள் சொல்லி உங்களை முதுகை தட்டும் அந்த நாள் வர வேண்டும். அல்லேலூயா சொல்லுமா.